ஸோ டுடே வந்துட்டு ஒரு பிக் டே. நம்ம ஜங்குக்கோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஜங்குக். எப்போவும் இதே போல் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதுக்காக என்னால் முடிந்ததுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜங்குக் பர்த்டே ஸோ ஸ்பெஷல் ஒன் ஷாட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக 18+ இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் மறக்காமல் எல்லோரும் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்க்ளைமர் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், தயவுசெய்து யாரும் ரிப்போர்ட் பண்ணாதீங்க, டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே அப்படியே உங்கள் வீடே பரபரன்னு இருக்குது. நீங்கள் மாடிக்கு கீழே ஓடிட்டு இருக்கீங்க. ஒயின் அப்படி எடுத்துகிட்டு வாடி, அதை கொடுத்தியா இல்லடி அவகிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லோரும் உங்கள்கிட்ட கத்திட்டே இருக்காங்க. நீங்கள் ஐயோ எனக்கு தலையை கிறுக்குறேன்னு சுற்றுதே, இப்படி என்ன பிடிச்சி வேலையாக வாங்குறீங்களேடா அப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கீங்க. அம்மா ஒன்று ஒயின் மாப்பிள்ளை வீடு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, எல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு. எல்லாமே முடிச்சிட்டேம்மா, கிச்சன்லாம் சும்மா க்ளீனாக இருக்கும், ஹால்லாம் செம்ம க்ளீன் தெரியுமா, அவங்களுக்கு தேவையான மிச்சர் பூந்தி எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஜூஸ் எடுத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கடகடன்னு பேசுகிறீங்க. உங்கள் அம்மா அவங்களை பார்த்து சிரிச்சுட்டு சரி உங்கள் அக்கா ரெடியா அப்படின்னு. அதெல்லாம் மெனிலாம் பக்கா ரெடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அம்மா பார்த்துட்டு ஆமாம் மாப்பிள்ளை வீடியோ வருவாங்க அப்படி சொன்னோடனே எங்கள் அம்மா உங்களை பற்றி சிரிக்கிறாங்க. அம்மா தயவுசெய்து சிரிக்காத, 10 மணிக்கு வராங்கன்னு சொன்னேன், 10 ஆயிடுச்சு இன்னும் வரல, ஆனால் இன்னும் நான் சக்கரை மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கேன், கொஞ்சம் சொன்னினா நான் போய் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்களா, இப்போ அவள் ரெடியான்னு பாரு அப்படின்னோடனே நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு அம்மா மாடிக்கு போகிறீங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்து சிரிச்சுட்டு எப்படி இருக்கேன் அப்படின்னோடனே செம்மையாக இருக்குது அப்படின்னோடனே மாப்பிள்ளை ஃபோட்டோ திருப்பி பாத்தியாடி அப்படி சொல்லி அவங்கள பார்த்து கேட்குறாங்க. உடனே அதான் நேற்று நைட்டு தான் அத்தனை தடவை பார்த்து இன்னும் உனக்கு டவுட் இருக்காடி அப்படின்னோடனே கன்ஃபார்மான்னு கேட்குறேன், நான் அவ்வளோ அழகான பையனை கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்களே அதுதான் எனக்கே டவுட்டாக இருக்குது அப்படி சொல்லி மினி உங்களை பார்த்து சொல்கிறா. நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு எனக்கும் அதுதான் டவுட்டாக இருக்குது, உனக்கு இவ்வளோ ஒரு அழகான பையனை கூட்டிகிட்டு வராங்களா, வெயிட் அண்ட் வாட்ச் பார்ப்போம், அழகாக இருக்கானா அது ஃபில்ட்ரான்னு பார்ப்போம் அப்படி சொல்லி நீங்கள் மினியை பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க. அவள் டென்ஷன் ஆகிட்டா, வெளியே போடி அப்படி சொல்லி நீங்கள் வேகமாக வெளியே ஓடியாட்டு ஆத்தாடி இவன் இவ்வளோ கோவப்படுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக கரெக்டாக கீழே வரீங்க. கார் சவுண்ட் கேட்குது, மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் மாப்பிள்ளை வீடு வந்துட்டாங்களா, சரி போய் பார்ப்போம் ஃபில்டராக ஒரிஜினலான்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக போய் அந்த டோர்கிட்டே எட்டி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஓய் இங்கே வா அங்கேயே நிற்கிறா அப்படின்னு. ஐயோ நான்லாம் வரமாட்டேன் அப்படி சொல்கிறீங்க. உங்கள் பாட்டி உடனே போடி அம்மா தான் கூப்பிட்றாங்களே அப்படின்னு. சரி பாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்களே போய் நிற்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு அங்கிள் ஆண்டி இறங்குறாங்க, நீங்கள் அவங்கள பார்த்து பவ் பண்ணுறீங்க, அவங்களும் உங்கள் எல்லாத்துக்கும் பவ் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் எல்லோரும் வாங்க வாங்க அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னம்மா ஏதோ கொரியா மாப்பிள்ளை வரேன்னு சொன்னால் என்ன மாப்பிள்ளையை காணோம் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு தெரியலடி அமைதியாக இருடி அப்படி சொல்லி நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு. மாப்பிள்ளை வந்திருக்கான், அந்த கார் நிறுத்திட்டு இறங்கி வருவான், என் பையன் கூட வருவான் அப்படின்னு. மாப்பிள்ளை அவங்க பையன் தானே அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு 2 பையன்டி அப்படின்னு. ஓகே ஓகே டீல் ஓகேம்மா, நீ ஏம்மா முறைக்கிற அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு தயவு செய்து உன் வாயை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக வர அப்படி சொல்லிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் உடனே மாப்பிள்ளையே வரல, இவங்க பாட்டிக்கு இவங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி வேடிக்கை பார்த்துருக்கீங்க. கரெக்டாக கார்லேருந்து 2 பேரும் இறங்குறாங்க. இவர் சைடு இருந்து ஜங்குக்கு இறங்குறா, இந்த சைடு இருந்து ஜெமின் இறங்குறா. நீங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு என்ன 2 பேர் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் ஆப்போசிட்டில் டக்குன்னு ஜெமினை தான் பார்க்குறீங்க. ஜெமின் அவ்வளோ அழகாக இருக்கான், வா அழகாக இருக்கும் இந்த பையன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உள்ளே ஓடிட்டீங்க. கரெக்டாக அவங்க 2 பேருமே உங்களை பார்த்துருப்பாங்க. நீங்கள் சர்ற மின்னல் மாதிரி போயிருப்பீங்க. ஜிமின் யாரா அந்த மின்னல் மாதிரி ஓடுற பொண்ணு அப்படின்னே ஒருவேளை பொண்ணாக இருக்குமோ அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். சான்ஸே இல்லை, பொண்ணெல்லாம் வெளியே கூப்பிட்டு வந்திருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லி வந்து சொன்னாங்க, அது சரியான அருந்தவாள், இதெல்லாம் பயங்கரமாக பேசுவோம் அப்படிலாம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் மின்னல் மாதிரி ஓடி இருக்கும் அப்படி சொன்னாலும் ஜேகே சரி வானா உள்ளே போவோம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போதே எல்லோரும் பார்த்துட்டு என்ன இந்த 2 பசங்களும் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அவனுங்களுக்கே அதை கேட்கும்போது நம்மளதான் இப்படி புகழ்றானுங்கடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவனுங்க சிரிச்சுட்டே வந்து உட்காந்துட்டானுங்க. எடுத்த ஓட்டம் உங்கள் அக்கா ரூமில் தான் போய் நிற்கிது. உங்கள் அக்கா பார்த்துட்டு மூச்சு வாங்க. எங்கள் அக்கா ஒன்று என்னாச்சு மாப்பிள்ளையை பார்த்துட்டியா அப்படின்னு பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு உங்கள் அக்கா அப்படியே ஹார்ட்டில் கை வச்ச மாதிரி நிற்கிறாங்க. ஒன்று இப்போ நீ ஏன்டி ஹார்ட்டில் கை வச்சு நிற்கிற, ஹார்ட்டில் வந்து சாவ போறியா அப்படின்னு உங்கள் அக்கா அவங்கள பார்த்துட்டு ஐயோ நீ வேற ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளையை பார்த்தியா அப்படின்னு பார்த்தேன்டி ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கா, சத்தியமாக நீ அவனுக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படி சொல்லணும். நீங்கள் வேகமாக ஒயனை வந்து அடிக்க வரீங்க. ஒயன் சிரிச்சுட்டேன்னு நீ நிஜமாக அந்த பையன் அவ்வளோ அழகாக நான் தெரியுமா அப்படின்னு. உண்மையாவாடி அப்படின்னு சத்தியமாக ஃபோட்டோலேருந்து எல்லாம் அல்ட்டியாக இருந்தான். அல்லாமல் அவன் தம்பி போனான், அந்த பையன் வேற அதை விட அழகாக இருந்தான் அப்படி சொல்லி உங்கள் அக்கா அவங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டே சரி விடு மறைக்காத, நார்மலாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு சரி இரு உன்னை கூப்பிடுவாங்க போகணுன்னு பாரு. பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு ஒரு பையன் உட்காந்துருப்பான், அவன் தான் வந்து மாப்பிள்ளை அப்படின்னு. உங்கள் அக்கா ஒன்று டிஷர்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு. ஆமாண்டி கேஷுவல் அவுட்ஃபிட் தான், பட் பார்க்க சூப்பராக இருக்காங்க. அவங்க தம்பி வந்து ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க அதை விட சூப்பராக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீ வந்து மாப்பிள்ளையை மட்டும் பாரு சரியா அப்படிங்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு ஐயோ அமைதியாக இருடி, இவ வேறு இருக்க பயத்தில் ஏதாச்சும் பேசுகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறீங்க. கரெக்டாக அவங்கள கூப்பிட்றாங்க.
ஸ்டெப்ஸில் வரப்பயே பார்த்துருப்பா அவளுக்கு டேரெக்டாக கரெக்டாக ஜிமின் உட்காந்துருக்க மாதிரி தான் உட்காந்துருப்பான். ஜிமின் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். உங்கள் அக்காவுக்கு ஜிமினை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. நீங்கள் பின்னாடியே சிரிச்சிட்டு என்ன சொன்னேன்னா அப்படின்னோடனே உடனே ஆமாடி இவ்வளோ அழகாக இருக்காங்க எனக்கெல்லாம் ஓகேடி அப்படின்னோடனே நீங்கள் சிரிச்சிட்டு சரி சரி விட அம்மாட்ட சொல்லிடலாம் இறங்க இறங்க அப்படின்னோடனே இறங்கி அவளும் போய் நிற்கிறான். அவங்க அம்மா வந்து காஃபிலாம் கொடுக்குறாங்க. அவளும் போயிட்டு எல்லாத்துக்கும் காஃபிலாம் கொடுத்தோன்னே சரி மாப்பிள்ளை பொண்ணும் பேசட்டும் அப்படின்னு சொன்னோடனே மினியும் ஜிமின்னு நான் வந்து போயிட்டாங்க. அங்கே பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. அதாவது உங்கள் பாட்டி உங்கள் அப்பா அம்மா அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அவங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்துட்டு சரி வாங்க வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அக்கா போகிறப்போ ஓகேன்னு தலையாட்டிட்டு போயிருப்பா. அதனால் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். அதனால் சரி வாங்க வீட்டை சுற்றி காட்டுறேன் சம்மந்தி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அங்கிட்டு ஜேகே உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீங்கள் வீட்டை சுற்றி பார்க்கல அப்படின்னா ஜேகே அதெல்லாம் இல்லை பரவாயில்ல அப்படி சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல வேணா வாங்க எங்கள் வீட்டை நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னா இல்லை பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு அவங்க அக்கா என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னே ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னே எனக்கு தெரியாது அப்படி சொல்லி தலையாட்டான்னு நீங்கள் உடனே பிகாம் அப்படின்னா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு பிகாம் அப்படின்னு முடிச்சிட்டியா அப்படி சொல்லி அவங்கள பார்த்து ஷாக்காக இருக்கிறான். முடிச்சுட்டேனே ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னே இல்லை உன்னை பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது பிகாம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன் அதான் பார்க்குறேன் அப்படின்னே நீங்கள் கூட தான் பார்க்க பெரிய பையன் மாதிரி இருக்கேன் அவங்களுக்கு என்ன 30 வயசு ஆகுது அப்படி சொல்லி நீங்கள் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. ஜேகே ஒன்று எது 30 என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தோணுது அப்படின்னே தோணலை பட் தோணுது உங்கள் வயசு எத்தனை அப்படின்னே ஜேகே ஒன்று எனக்கு 28 அப்படிங்கிறான். உங்கள் அண்ணனுக்கு அப்படின்னானே 29 அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கு 29 வயசு ஆகணும்னா ஏன் இப்போ உனக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னானே எங்கள் அக்காவுக்கு வயசு கம்மி அப்படின்னானே உங்கள் அக்காவுக்கே எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே என்ன அப்படின்னானே ஆனாலும் இது ஏஜ் டிஃப்ரெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அப்படின்னே ஜேகே உங்களை பார்த்துட்டு நீயே வேணான்னு சொல்லிடுவா போல அப்படின்னானே நான் சொன்னால கேட்க மாட்டேன் அவங்க அண்ணன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னா ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் இவ்வளோ நேரமாக பேசுகிறேன் யாருன்னு தெரியாமலா பேசுகிறேன் மாப்பிள்ளையோட தம்பி தானே அப்படின்னானே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைன்ஸ் பார்க்குறாங்களா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஹலோ சார் எனக்கெலாம் ஒன்றும் பார்க்கல நீங்கள் பார்க்க வந்த வேலையை பார்த்துருக்கிறோம்னா போதும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிலுப்பிட்டு போகிறீங்க. ஜெயிக்க ஒன்று எப்பா என்ன ஒரு திமிரு அப்படி சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்கள் வெடுக்கிற மணியை திருப்பி இருப்பீங்க பார்க்கவே அழகாக இருக்காளே எப்படி சொல்லி உங்களை பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு பொண்ணும் மாப்பிள்ளை எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க சீக்கிரமாக கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா ஒன்று சீக்கிரமாவா ஒரு 6 மாதமாச்சு கேப் இருக்கட்டும் அப்படின்னோடனே ஜிமினோட அம்மா பார்த்துட்டு இல்லைங்க 6 மாதம்லாம் வேணாம் ஏன்னா அடுத்து இவனும் பெரிய பையனாக தானே இருக்கா இவனுக்கும் நாங்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அதான் அப்படின்னோடனே ஆனால் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் தான் சேர்த்துருக்கணும் கல்யாண செலவெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லி ஜேகேவும் சொல்கிறாங்க இருக்க எல்லோரும் அப்படியே ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஒன்று எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு நாங்களே எல்லாமே பார்த்துக்கணும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னோடனே ஜிமினும் ஆமான்னு சொல்கிறான். அவங்க வீட்டில் எல்லோரும் ஆமாம் ஆமான்னு சொல்லுவோம். சரி நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் அவங்க அக்கா பார்த்துட்டு நிஜமாக உனக்கு பிடிச்சிருக்காடி அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறா. நீங்கள் ஒன்று அதான் உன் மூஞ்சிலே பல்ப்பு மாதிரி தெரியுது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட போய்ட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அவங்களை வந்து முறைக்கிறாங்க. நீங்கள் இப்போ என்ன முறைக்கிறா அப்படின்னு கல்யாண செலவு எவ்வளோ இருக்குது தெரியுமா நீ வேறு வந்து மெண்டல் மாதிரி பேசிட்டு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று சரி விடு அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. இவங்க சைடு பார்த்தா இவங்களாம் காரில் போயிட்டுருக்காங்க. ஜேகே ஒன்று அண்ணா ஓகே சொல்லிட்டான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு அண்ணியை சொத்துக்குரிய கூப்பிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு உனக்கும் சீக்கிரமாக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி ஜேகே அம்மாவை சொல்கிறாங்க. ஜேகே சிரிச்சிட்டு பாருங்க அப்படி சொல்கிறான். ஜிமின் ஒன்று பாருங்களா சார் பார்த்ததெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அந்த வீட்லேயே 2வது பொண்ணு இவனுக்கு கட்டிக்கலான்னு தோணுது அப்படின்னு ஜேகேவோட அம்மா அப்பா ஷாக்காக ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஒன்று டே ஏன்டா அப்படின்னு நிஜமாம்மா இவன் அப்படி தான் அந்த பொண்ணை பார்த்தான் அப்படின்னு ஜேகே சிரிச்சிட்டு எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பட் அவள் எப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் ஓகே சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க 2 பேரும் ஒரே மேடையில் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். ஜிமின் சிரிச்சிட்டு பாத்தியம்மா ஒரு பிரச்சனையும் இல்லையா ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணிக்கிறானா அப்படி சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஜேகே சிரிச்சிட்டு ஆமாம்மா ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டு அப்புறம் எதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு ஜிமின் உடனே சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. வீட்டுக்கு போய்ட்டு உங்கள் வீட்டில் கால் பண்ணி சும்மா நார்மலாக பேசுகிறாங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அக்கா வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கானுங்க. ஏன் இப்படி அமைதியாக இருக்குது அப்படின்னே எனக்கு மாப்பிள்ளையோட நம்பர் வேணும்டி அப்படின்னா நீங்கள் இதே மாப்பிள்ளை நம்பரை கம்முனு போய் அப்படி சொல்லிட்டு போக பாருங்க அக்கா அவங்க பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு அந்த நம்பர் வாங்கி கொடுறி அப்படின்னே அப்பா வாங்கினாருன்னு தெரிஞ்சு தானே கேட்குற அப்படின்னா அக்கா உடனே ஆமாம் அப்படி சொல்லி அழகாக தலையாட்டுறா. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னா என்னடி அப்படின்னா இதெல்லாம் நம்பர்லாம் திருடி தர முடியாதுடி ஆல்ரெடி உனக்கு ஃபோட்டோ திருடி தெரிஞ்சாதான் என்னை பொழந்து கட்டிடுவானுங்க இதில் நம்பர்லாம் சான்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அக்காவை கேட்கவே இல்லை திருப்பி உங்கள்கிட்ட அதே சொல்கிறானுங்க என்னமோ பண்ணித்தோலாம் அப்படி சொல்லிட்டு திரும்பி இறங்கி வந்துட்டேன். உங்கள் அம்மா அவங்கள பார்த்துட்டு என்ன இப்போ தான் அவசரமாக ரூமுக்கு போனேன் எதுக்கு வந்தேன் அப்படின்னு அம்மா மாப்பிள்ளை பார்க்க அழகாக இருந்தாங்களே அப்படின்னு எங்கள் அம்மா அழகாக இருந்தாங்க அதுக்கு என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ சலிப்பாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குற அப்படின்னு எங்கள் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. உன் பொண்ணுக்கு அப்படின்னு எங்கள் அம்மா ஒன்னே என் பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு நீ சொல்ல வந்த சொல்லி தொலைடி அப்படின்னே அவன் பொண்ணுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கான் பேசி பார்க்கணுமா ஃபோன் நம்பர் வேணுமா அப்படின்னு எங்கள் அம்மா உங்களை திரும்பி முறைக்கிறாங்க. நீங்கள் என்னையா முறைக்கிறோம் உன் பொண்ணுக்கு அடிச்சுன்னு கேட்டேன் என்னையெல்லாம் பார்க்காது அப்படி சொல்லி எங்கள் அம்மா அவங்க பார்த்துட்டு
அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, அப்பா ஃபோன் வந்து அந்த நம்பரை திருடி தரணும் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் சும்மா முறைக்க அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கூட அப்படின்னு உங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு போய் அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீங்கள் நன்றி நல்ல தாய் நீ தானே அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏதா பேசு தயவுசெய்து கிளம்பி தோலை எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் உடனே ஏன் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு 1 வீக்கில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லி கால் பண்ணி இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நிமிஷம் ஹார்ட்டில் கை வச்சுட்டு உங்கள் அம்மா நீ ஷாக் ஆகிற அப்படின்னு 1 வீக்கில் கல்யாணமா அப்படின்னு உங்கள் அம்மா ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் 1 வீட்டுக்கு நம்ம எப்படி இப்படி தான் இருக்குமா பரப்பறேன்னு அப்படின்னு உங்கள் அம்மா ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் செத்து சொன்னாமல் இருவேன் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை அடிக்க வராங்க. நீங்கள் சிரிச்சிட்டே திரும்பி மேலே போயிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னா நீ சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறேன். நீங்கள் உனக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜா அப்படின்னா அவ்வளோ நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகிற அப்படின்னு 1 வீக்கில் அப்படின்னா ஆமாம் அவங்க சீக்கிரமாக சவுத் கொரியா போகணுமா அதனால் உன்னை 1 வீக்லேயே மேரேஜ் பண்ணி கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு உங்கள் அக்கா சிரிக்கிறான். நீங்கள் ஒன்று என்னடி சிரிக்கிறேன் நான் கூட நீ அழுவலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு அதெல்லாம் அழமாட்டேன் நம்பர் கொடு அப்படி சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு அவளுக்கு கால் பண்ணவும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஒரு வேளை நீ கால் பண்ணி இந்த பிள்ளை நீ இவ்வளோ சீப்பாக இருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு மினி உங்களை பார்க்குறானீங்க ஒன்று தோணுச்சு ஒன்று கேட்டேன் அப்படி சொல்லிட்டு ரூம் மட்டும் வெளியே போகிறீங்க. அவள் டக்குன்னு உங்கள் அக்கா அவங்க கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் டி ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு என்ன ஐடியா கொடு அவங்க தான் கால் பண்ணாதான் நீ எல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும் அப்படி சொல்லி நீங்கள் அவளை பிடிச்சி குழப்பிட்டு இருக்கீங்க. மினி அவள் அதுக்கு மேலே குழம்பிட்டு இருக்கா. கரெக்டாக மினியோட ஃபோன் வருது. நீங்கள் வந்து பார்த்துட்டு இங்கே அப்புறம் அவன் ஃபோன் அடிக்குது அப்படின்னா அவளும் பார்க்குறான் என்னடி அன்னோன் நம்பர் அப்படின்னு நீங்கள் என்ன அன்னோன் நம்பர் இல்லையே இது மாமா நம்பரு அப்படி சொல்லி அவனே மாமா நம்பர் அப்படி அடே இது ஜிமின் மாமா நம்பர் இப்போ வாங்கிட்டு வந்த நம்பர் தான் நான் பார்த்தேன் அப்படி சொன்னோடனே அவனும் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறா. அதுக்கப்புறம் ஜிமின் பேச ஆரம்பிச்சிட்டான். அவங்க அக்கா அப்படியே பொறுமையாக தயங்கி பேசுகிறாங்க. அவளே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரூம் பிடிச்சி வெளியே தர்றாங்க. நீ இன்னும் விரின்னு கத்திட்டே இருக்கீங்க. ஒரு வழியே வெளியே தள்ளிட்டு கதவை சத்துற ஜிமினோட என்னாச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை வயன் அதான் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டேன் அப்படின்னு ஏன் வெளியே தள்ளன அப்படின்னு இல்லை சும்மா தான் அவள் ஏதாவது குறுக்க பேசுவோம் அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு ஜிமினும் பேசிகிட்டு இருக்கான். ஜேகே அங்கிட்டு படுத்துட்டு என்ன அண்ணா லவ் மூடெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல அப்படின்னே ஐயோ வெளியே போடும் அப்படி சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னா இல்லை ஜேகே தான் அப்படி சொல்லிட்டு திரும்பி ஜிமின் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அக்காவும் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் டின்னரில் தான் எல்லாமே சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஓகே சரி 1 வீக் தானே ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்டு பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜிமின் மினி ஒயன் ஜேகே இவங்க 4 பேர் தான் ட்ரெஸ் ஷாப்பிங் ஃபுல்லாகவே பார்த்துருப்பாங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே ட்ரெஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. பயங்கரமாக அந்த ஷாப்பிங்லாம் போய்ட்டு நீங்கள் பயங்கரமாக அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க. அவ்வளோதான் நீங்கள் வந்து ஜிமின் கூட பயங்கரமாக விஷயம் உங்கள் அக்கா கூட ஜிமின் வந்து மாமான்லாம் கூப்பிடவே மாட்டான். ஆனால் நீங்கள் மாமான்னு பேசிகிட்டே இருப்பீங்க. ஜேகேக்கு அதனாலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பயங்கர நாட்டியாக ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் வந்து நீங்கள் பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்கும். யாராலுமே உங்களை திட்டலாம் முடியாது. அந்தளவுக்கு மனசே வராது. அந்தளவுக்கு க்யூட்டாக பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீ கரெக்டாக உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் மார்னிங் உங்கள் அக்கா அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கா. நீங்கள் பக்கத்தில் இருந்து அவசரமாக செலக்ட்டுங்க உங்க நீ எதுக்கடி இப்படி நீ பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு நான் அழகாக இருக்கணும்ல ஃபோட்டோலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழகாக கிளம்பி நிற்கிறீங்க. அக்கா அவங்கள பார்த்துட்டு நான் அழகாக இருக்கு அப்படின்னாலே ஆமாம் அப்படி சொன்னோடனே நான் சவுத் கொரியா போயிடுவேணும் என்ன அப்படி சொன்னோம். நீங்கள் அவளை அப்போ தான் நிமிர்ந்து அமைதியாக பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு நீயும் வரியா அப்படின்னோடனே நானும்லாம் வர முடியாதுடி நீ மட்டும்தான் போக முடியும். ஆனால் நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாமா வீட்டுக்கு போகலாம் நாங்கள் எப்படி வர முடியும் அப்படின்னோடனே நீ ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு எதே அப்படிங்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு ஜேகேவும் நல்லா தானே பேசினா நீ தான் பார்த்து இந்த 1 வீக் அவங்க கூட தானே நம்மளாம் இருந்தோம். பட் அவன் எவ்வளோ சூப்பராக பேசினாலுமா உன்னை நல்லா பார்த்துக்கிட்டான்னு தெரியுமா அப்படின்னானே அவன் உன்னையும் நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லு அப்படி சொன்னானே இல்லை அவன் என்னையும் உன்னையும் நல்லா இருந்தால் நல்லா பார்த்துக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அங்கே போனாலும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்னு தோணுது. நீ என் கூட வரியா அப்படின்னே சரி மொதல் நீ கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம் அப்படி சொன்னோடனே அவளும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவும் கரெக்டாக ஸ்டேஜுக்கு போகிறான். ஸ்டேஜுக்கு போனோடனே உட்காந்துருக்கான் ஜிமின் போயிட்டு உங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்தோடனே அந்த ஐயர் மந்திரத்தில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே அந்த சைடு ரூம்லேருந்து வரான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வா எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படி சொல்லும்போது ஜேகே இந்த சைடு போய் உங்கள் அக்காவுக்கு இந்த சைடு உட்காரான். நீங்கள் பார்த்துட்டு இவன் என்ன எங்கள் அக்காவுக்கு இந்த சைடு உட்காரான் பைத்தியக்காரனா இவன் அப்படி சொல்லிட்டு துணை மாப்பிள்ளனாலும் உட்காரக்கூடாது எப்படி நினச்சி நீங்கள் வேடிக்கை பார்த்துருங்க. உங்கள் அம்மா ஒன்று நீங்கள் வா அப்படி சொல்லி உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஸ்டேஜுக்கு போகிறோம் மம்மி நான் கீழே நின்று வாழ்த்திக்கிறேன் அப்படின்னு உங்கள் அம்மா நீ சரி எப்படி சொல்லி உங்களை இழுத்துட்டு வந்து ஜேகே பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஜேகே பார்த்துட்டு உங்கள் அக்காலாம் பார்க்குறீங்க. என்னம்மா அப்படின்னு அமைதியாக உட்காருவேன் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்குறீங்க ஜேகே பார்க்குறீங்க உங்கள் அக்கா பார்க்குறீங்க பேசி மாற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஐயர் எடுத்து ஒரு தாலி எடுத்து ஜிமின் கையில் கொடுத்துட்டாங்க. ஜிமினும் வாங்கிட்டான். இன்னொரு தாலி எடுத்து ஜேகே கையில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்குது. எங்கேருந்துடா தாலி வந்துச்சு என்னத்துக்குடா உட்கார வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து கெட்டி மேலேன்னு சொல்லணும் எல்லாம் மேலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மால் இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக பார்த்தா ஜிமின் வந்து தாலி கட்டுறேன். இந்த சைடு ஜேகே உங்களுக்கு தாலி கட்டிட்டான். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. என்னடா தாலி கட்டிட்டா இப்போ தானே அவள் கேட்டா கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வரையா நீ வேணா கல்யாணமே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்க. ஆனால் எங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஹாப்பியாக அந்த இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு அப்பயும் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் எந்திரிச்சுன்னா ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. நீங்கள் பெக்கெட் முடிச்சுட்டே இருக்கீங்க. ஜேகே உன் கையை பிடிச்சிட்டு அவனே போய் எல்லாரும் கூட நின்று காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். நீங்களும் அவன் குனிகிற இடத்துலாம் குனிகிறீங்க. எல்லாட்டும் ஆசீர்வாதம் வந்துட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜேகே வந்துட்டு லைட்டாக அவங்க தாலி தூக்குறோம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தாலியை பார்க்குறீங்க.
நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அஃபிஷியலாக, நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறா. நீங்கள் ஒன்று ஜேகே பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படி சொல்லிட்டு, ஏன் மினி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது அப்படின்னு அக்கா வேமாட்டு, என்னாச்சுடிங்கிறா. உங்களுக்கு வந்து மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே டக்குன்னு பிடிச்சிட்டு, என்னாச்சு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேமா உங்களுக்கு தண்ணிலாம் கொடுக்குறோம். நீங்கள் குடிச்சிட்டு நின்றுட்டு உங்கள் அக்கா பார்க்குறீங்க, ஜிமினை பார்க்குறீங்க, உங்கள் அம்மா பார்க்குறீங்க, அப்பா பார்க்குறீங்க. நீங்கள் ஐயோ சத்தியமாக செத்துருவேன் போல, எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு எல்லாரும் உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கலாம். மாமா உனக்கு இது ஓவர் ரியாக்ட் மாதிரி இருக்கா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு, நீ தயவு செய்து அமைதியாக இரு அப்படி சொல்லி ஜிமின் சிரிக்கிறான். ஜேகே உன்னை ஏன்டி எங்கே எகிரிட்டு போகிற அப்படின்னு, நீ வாயை மூடிட்டு பேசாத. அம்மா நீ சொல்லுங்க என்னதான் நடக்குது, இப்போ எதுக்கு நீ கூட்டு வந்து உட்கார வச்சிங்க, இவனுங்க எதுக்கு எனக்கு தாலி கட்டினாங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. இங்கே பாருவான், அவங்க ஃபஸ்ட்டே கேட்டது தான், ஜேகே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு யோசித்தோம், அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க இல்லை கல்யாணம் பண்ணி வைங்க நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் அதுக்கு தான் வந்து நான் இவளை விட்டு உன்ட்ட கேட்க சொன்னேன், நீ முன்னாடியே கேட்டதுக்கு நீ ஓகே தானே சொன்னேன், அதுக்கு தான் திருப்பி இன்னைக்கு கேட்டோம், திருப்பி நீ ஓகே சொல்லணும் தான், சரி இன்றைக்கே ஒரே செலவாக முடிச்சிடலாம் இவங்க இப்போ தான் வாங்கி சொன்னாங்க. சில பார்த்தா தாலி ரெடி பண்ணிட்டாங்களா, சரி ஒரே தான் முடிச்சு விட்றலான்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் ஓகே சொன்னான் அப்படின்னு நீங்கள் ஒரே ஏதாவது ஒரு சனியில் முடிச்சு விட்றலாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்கள் அம்மா இப்படி பேசாதே எப்படி அவங்க தலையில் அடிக்கிறாங்க. அடி நீ என்னென்ன பண்ண முடியுமா பண்ணு, ஒரே தான் முடிச்சிட்டேன் என்னே அவ்வளோதான், என்னை துரத்துற முடிவு பண்ணிட்டு அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க. ஜெயிக்க உடனே ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னே, உனக்கு என்னப்பா தம்பி, நீ பாட்டுக்கு என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க, எனக்கு தான்ப்பா தம்பி கவலை, அவளாச்சும் ஒரு வாரம் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அப்படிலாம் ஒரு ஃபீலில் கூட இல்லை, எனக்கு திடீர்னு என்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, முதல்ல போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னோடனே, நீ ஃபுல் ஃபார்மில் தான் இருக்கியோ அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறானுங்கண்ணே. தயவுசெய்து நீ சிரிக்காத அப்படி சொல்லிட்டு, மாமா இது உனக்காச்சும் தெரியுமா அப்படின்னு ஜிமின் உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறானுங்கண்ணே. அழகாக சிரிக்கிறடா மாமா, அதனால தான் என்னால் திட்ட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறீங்க. ஜேகே உடனே சிரிக்கிறான். உங்கள் அம்மா உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சரி நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் உங்கள் அக்கா பின்னாடியே வந்துட்டு, என் நெல்லடி சும்மா ஒரு சர்ப்ரைஸாக அப்படின்னு, சர்ப்ரைஸாக பண்ணுடி, அதை ஏன்டி என்னைய வச்சு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போகிறீங்க. உங்கள் அக்கா உங்களை கூப்பிட்டு போய் தயவு செஞ்சு சேலையை மாற்ற அப்படின்னு, இதுக்காக தான் எனக்கும் கிராண்டாக எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா, நான் கூட நினச்சேன் நம்ம ஃபோட்டோவில் நல்லா இருக்கும்னு நினச்சி எல்லாம் கிராண்டாலாம் வாங்கி தரேன், கடைசியில் பார்த்தா நான் பேக்காலியாக இருந்திருக்கேன், நீங்கள்லாம் தான் தெளிவாக இருந்திருக்கீங்க அப்படின்னு அக்கௌண்ட். ஐயோ புலம்பாதிரி அப்படி சொல்லுவோம். நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுற மைண்ட் செட்லாம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஜேகே பார்த்தாப்பே பிடிச்சிருக்கும், அதனால் நீங்கள் பாட்டுக்கு ஜேகே கூட வந்து நிறைய போஸ்ட் கொடுக்குறீங்க. உண்மையாக சொன்னால் ஜிமினும் மினியும் தோற்று போயிடுவாங்க, அந்தளவுக்கு நீங்கள் ஜேகே போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஒன்னே ஜேகே உடனே பிடிக்கலங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துரு, அப்புறம் இவ்வளோ போஸ்ட் கொடுக்குற அப்படின்னோடனே, இல்லை இந்த ஃபோட்டோஸ் தான் என்கிட்ட இருக்குமே அப்படிங்கிறப்ப நான் என் பிள்ளைங்கள்ட்டலாம் காட்டணும்ல அப்படின்னு. பிள்ளைங்க வரைக்கும் யோசிச்சிங்க அப்படின்னே, ஹலோ தம்பி நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது, நான் யோசிக்கலாம், அதனால் வந்து என் ஃப்யூச்சர் ஃபோட்டோஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிரிக்கிறேன் சரியா, நீயும் சரி அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. நீங்கள் ஒன்றே ஐயோ இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னே நமக்கு என்ன புரியல, ஆனால் நம்ம நார்மலாகவே இருக்கோம் பாரு அப்படின்னு நினச்சிட்டு போய் உட்காருங்க. அதுக்கப்புறம் அந்த பழம்லாம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் தின்னுபிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டே உங்கள் அம்மா இப்போ இதுக்கடி என்னவே குறுக்குறுன்னு பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை அவள் ட்ரெஸ்ஸை மட்டும் தானே பேக் பண்ணியிருக்கா, அப்படி பார்த்தா இப்போ அவள் மட்டும் தானே சவுத் கொரியா போகிறேன், நான் போடல அப்படின்னு உங்கள் அக்கா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, நீ ஏன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ண, நான் உன் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணேன் அப்படிங்கிறா. நீங்கள் ஒன்று அடி பாவி நீ போதுண்டி, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே இழுத்துட்டு போவ, வேறு யாருமே வேண்டாண்டி அப்படின்னு ஜேகே அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, சரி ஏன் புலம்புற அப்படின்னானே, உனக்கு அப்படி தான்ப்பா தம்பி இருக்கும் அப்படி சொல்லிட்டு, ஏன் மாமா அப்படின்னா ஜிம்மின் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்னோடனே, உங்கள் வீடெல்லாம் எனக்கு ஓகேவாக தானே இருக்கும் ஜிமினோடனே, அதெல்லாம் எங்கள் வீடு உனக்கு பக்கா ஓகேவாக இருக்கும் சரியா அப்படின்னு. நீங்கள் ஓகே அப்படின்னோடனே ஜேகே உங்களை பார்த்துட்டு, எங்கள் அண்ணன் மட்டும் தான் மாமான்னு சொல்லுவேன், என்ன மாமான்னு சொல்ல மாட்டியா அப்படின்னோடனே, உடனே இதுக்கு மாமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே உங்களை பார்த்துட்டு பேசு என்ன வேணால் பேசு அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே உங்களை பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நைட்டே சவுத் கொரியா கிளம்பிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றே அம்மா வேணாமா அப்படி சொல்லிட்டுருங்க. அதுக்கப்புறம் இல்லை ஃபஸ்ட் நைட்லாம் வந்து இங்கே தான் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றே எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ கூட மாதிரி இங்கே வந்து அப்படின்னு, ஒரு ரூம் தானே ரெடி பண்ணியிருக்கோம், அப்போ நான் ஜேகே ஹாலிலே படுத்துக்குவா அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் ஒன்று ஓகே இதுக்கு எதுக்கு முறைக்கிறீங்க, சும்மா நம்மளே முறைக்கிறானுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு ரூமில் அனுப்பிட்டாங்க. நீங்கள் அக்காவுக்கு பக்கத்தில் ரூமில் உங்கள் அக்கா கால் பண்ணுறீங்க, உங்கள் ஒன்று எடுத்துகிட்டு என்னடி அப்படின்னு, ஜிம் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு, வரல அப்படின்னு, ஐயோ வர வேணான்னு சொல்ல அப்படின்னு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு ஏன்டி அப்படிங்கிற ஃபோன்லேயே. நீங்கள் ஒரு வேளை அங்கே ஜிமினும் வந்தால் இங்கே ஜேகே வருவான்ல, எனக்கு பகீருங்குது அப்படின்னு உங்கள் அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபோனை வை ஜிமின் வந்துட்டான் அப்படி சொல்லி ஃபோனை வச்சுட்டா. நீங்கள் ஐயோ இப்படி பழி வாங்குறாள் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக டோரை வந்து ஜேகே சாத்துறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எல்லா பக்கம் காலத்துக்கு மேலே வச்சு காலை பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டீங்க. ஜேகே என்னடி பண்ணுற அப்படின்னு, ஏன்டா பைத்தியக்காரி மாதிரியே வர அப்படின்னு, நானா அப்படின்னு, ஆமாம் நீ தான் அப்படின்னு. ஜேகே உங்களை பார்த்துட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து பைட்டில் பக்கத்தில் உட்காரா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே ஒன்று காலில் விழ மாட்டியா அப்படின்னு, எதுக்கு அப்படி சொல்லி ஜேகே பார்த்து கேட்குறீங்க. கல்யாணம் ஆகி வந்தால் ஃபஸ்ட் நாள் காலில் விழுகணும், அதெல்லாம் பண்ண முடியாது படே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துக்கிட்டீங்க. ஜேகே ஒன்று
இவன் என்ன இப்படி பண்ணுறா அப்படி சொல்லிட்டு அவனும் படுத்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு லைட்டாக சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கண்ணு திறந்து பார்த்துட்டு ஜேகே அப்படின்னா ஜேகே ஒன்று என்னாச்சு அப்படின்னா இங்கே என்ன சவுண்ட் கேட்குது எப்படி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க ஜேகே ஒன்று ஐயோ கம்மியாக படுறி அப்படின்னா இது என்ன சவுண்டு எப்படி சொல்லி நீங்கள் திரும்பி ஜேகே பார்த்துக்கிங்க ஜேகே ஒன்று அது மார்னிங் சவுண்ட் நீ அமைதியாக படு அப்படின்னு அது இதுக்கு எங்கள் வீட்டில் கேட்குது அப்படின்னா ஐயோ அங்கே எங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அக்காவுக்கும் ஃபஸ்ட் நைட் நடந்துட்டுருக்குடி சாவம் அடிக்காது அப்படின்னா ஃபஸ்ட் நைட்டில் இன்றைக்கே பண்ணிட்டாங்களா அப்படி சொல்லி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அசிங்க முடிச்சவளே அப்படி சொல்லிட்டு உங்கள் காதை பற்றி உங்களை படுக்க வச்சிட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐயோ எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது அப்படி சொல்லி நீங்களும் கையை வச்சு காதை பார்த்துட்டீங்க. ஜேகே சிரிச்சுட்டே இருக்கான். நீங்கள் சிரிக்காத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி படுத்து நல்லா தூங்கிட்டீங்க. ஜேகேவும் தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா உங்கள் அக்காவும் ஜிமினும் வந்து ஆள் உங்களுக்குலாம் முன்னாடியே வெளியே வந்துட்டாங்க. நீங்களும் ஜேகேவும் கும்பகர்ணனாட்ட தூங்குறீங்க. மணி 11 ஆச்சு. நீங்கள் 2 பேர் டோரே ஓப்பன் பண்ணல. உங்கள் அக்கா அம்மா நீங்கள் எதுக்கு போய் டோரை தட்டிடுறீங்களா அப்படின்னு உங்கள் அம்மா ஒன்று என்னடி இவ்வளோ நேரம் வெளியே வரல நானே போய் தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டு தயங்கிட்டேன்னு டோரை தட்டுறாங்க. தட்டி கொஞ்சம் 10 நிமிஷம் இருக்கு ரிப்ளையே வரல. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா அப்படிங்கிறா. ஜேகே அப்படின்னு ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு இல்லை ஒயன் நீ எந்திரிக்கல சரி எழுப்பிடலான்னு வந்தான் அப்படின்னே அவன் தூங்கிட்டு இருக்கான் ஆண்டி எப்படி சொல்கிறான். சரி நான் அவருப்பா நானே போய் எழுப்பிடுறேன் அப்படின்னா சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வெளியே வந்துட்டான். அவங்க அம்மா வந்து உங்களை எழுப்புறாங்க. எரும மாடு எந்திரி எரும மாடு அப்படின்னானே அம்மா ஏமா காலையிலேயும் கத்துறேன் அப்படின்னா உங்கள் அம்மா வந்து எந்திரிச்சு தோலை எப்படி உங்களை எழுப்பிடுறாங்க. நீங்கள் நம்ம டயர்டாக இருக்குமா அப்படி சொல்லி திரும்பி விட போகிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பிடிச்சிட்டு தயவு செய்து குளிச்சுட்டு வாடி சாவடிக்காது அப்படின்னு நீங்களும் சரி சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகேயும் குளிச்சுட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் உட்காராங்களே. நீங்கள் ஒன்னே என்ன லஞ்ச் டைம் ஆகிடுச்சு இன்னும் யாரும் சாப்பிடலையா அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் நீ மட்டும் தான் சாப்பிடல அப்படின்னு சரி அப்போ சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுருங்க. ஜேகேயும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அக்கா உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. நீங்கள் ஒன்று இப்போ எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு என்னடி அந்த தூங்குற அப்படின்னு அது நைட்டு ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதனால் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு தயவு செய்து வாயை மூட்டி அப்படின்னு நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டீங்க. ஐயோ பரவாயில்லையே பையன் நல்லா கண்ட்ரோல் பண்ணுறானே அப்படி சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் ஒன்று அவன் வந்து என்னை கண்ட்ரோல்லாம் பண்ணல நீங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படி சொல்கிறீங்க. அம்மா ஒன்று என் வாயும் மூடுவேன் அப்படி சொன்னேன். ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு அமைதியாக உங்கள் அம்மா ஒன்று இன்றைக்கி உனக்கு கொஞ்சம் கூட பயமாகவே இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் அம்மா பார்க்குறீங்க அங்கே இருக்க எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. எங்கள் அம்மா பார்த்துட்டு ஏன் அப்படின்னு உனக்கு கல்யாணம் நாங்கள் சொல்லலை திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் அந்த ஒரு பயம் இல்லை பதட்டம் இல்லை எப்பவும் போலேயே பேசுகிறேன் எப்பவும் போல இருக்கு அப்படின்னு அது பயம் பதட்டாலாம் வரல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு இவன் பார்க்க புள்ள பிடிக்கிற மாதிரி இல்லைம்மா அதனால எனக்கு பயமே வரல நார்மலாக இருக்குது அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாடி உனக்கு அப்படின்னா அப்படிலாம் இல்லை அழகான பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை பட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் தலையிலேயே அடிக்கிறான். அவங்க அம்மா சிரிச்சுட்டு அவள் கொஞ்சம் அப்படி தான்ப்பா பேசுவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா அப்படின்னு இல்லை ஆண்டி பரவாயில்ல அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி சவுத் கொரியா கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அம்மாவை பார்த்துட்டு அம்மா ஒரு 1 வீக் இருந்துட்டு போவா அப்படி சொல்லி ஜேகே உங்களை பார்த்துட்டு 1 வீக்லாம் ஒன்றும் வேணாம் வா அப்படிங்கிறான்னு நீங்கள் ஒன்று ஏன் ஜேகே அப்படின்னா ஜேகே உங்கள் ஹனிமூனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படி போகணுண்டி அப்படின்னு அது இதுக்கு நமக்கு அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஐயோ தயவுசெய்து வாயை மூடுவேன் அப்படி சொன்னீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஆனால் ஜேகே வேணாம் ஜேகே ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு ஜேகே ஒன்று இல்லை கிளம்புன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் அக்கா பார்த்தா அவள் ஜிமின் கூட சேர்ந்து ஜாலியாக கிளம்பிட்டாங்க. உங்கள் அக்கா பார்த்துட்டு கொஞ்சம் கூட கவலையாக இல்லையாடி அப்படின்னு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது அடிக்கடி கூப்பிட்டு வருவாங்க சரியா அப்படின்னு நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ தான் பார்த்தா உங்கள் ஃபேஸ் அப்படியே டல்லாகிடுச்சு. எல்லோரும் உங்களை தான் நோட் பண்ணுறாங்க. அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இவ்வளோ நேரமும் அந்த ஒரு சின்னதாக கூட அந்த கவலையே இல்லாத பிள்ளை மூஞ்சி அப்படியே வாடி போயிடுச்சு. என்னாச்சு ஒயன் ஏன்டி பார்க்க எப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒன்று அம்மா எனக்கு உன்னை விட்டுட்டு போகிறோன்னு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளோ நேரம் அமைதியாக அந்த மினியும் அப்போ தான் அழுகுறா. அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு சமாதானம் பண்ணி உங்களை கார்லலாம் ஏற்றிட்டாங்க. நீங்கள் காரில் ஏறி தேம்பி அழுகுறீங்க. மினி உங்களை பார்த்துட்டு ஐயோ அழாதடிங்கிறான். நீங்கள் நான் வரலங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் வரலையா அப்படி சொல்லி உங்களை பார்க்குறாங்க அக்கானே கோச்சிக்காத ஜேகே ஒரு 2 நிமிஷம் சமாதானம் பண்ணிடுறா அப்படி சொல்லி போட்டுக்கிட்டு உங்களை சமாதானம் பண்ணிட்டாங்க. பார்த்தோன்னே அவ்வளோதான் ஒய்யனோட மூடு அப்படியே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஏர்போர்ட் செம்மையாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு வந்து சவுத் கொரியாவில் இறங்கியிருப்பீங்க. ஏர்போர்ட்டை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு ஓடுறா. ஜேகே பின்னாடியே போய் ஒய்யனை பிடிச்சி எங்கே போகிற அப்படின்னு ஜேகே இங்கே செம்மையாக இருக்கு அப்படின்னு ஐயோ கொஞ்சம் அமைதியாக வாடிவோம் வாழுத்தனத்தெல்லாம் அடக்கடி அப்படி சொல்லி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க அக்கா பார்த்து சிரிச்சுட்டே வராங்க. அவங்க ஜெமீனை பார்த்துட்டு சாரி அவள் கொஞ்சம் அப்படி தான் அப்படின்னு பரவாயில்ல இதுதான் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெமீனை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜெமீனை உங்களை பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அமைதியாக சிரிச்சுட்டே வந்துட்டுருங்க. நீங்கள் முன்னாடி வாழுத்தனம் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சி ஜேகே கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. திடுன்னு விட்டால் ஓடி போயிடுறீங்க. ஜேகே உங்களை திரும்பி தரதாதரன்னு இழுத்துட்டு வரா. நீங்கள் ஜேகே பார்த்து ஐயோ எனக்கு கொடுமைப்படுத்துறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேமா போகிறீங்க. ஜிமின் ஒன்று என்னை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் வேமா போய் ஜிமின் கை பிடிச்சிட்டு ஐயோ நான் அவன் கூட போகலாம் எனக்கு கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு
நானா அண்ணா தயவுசெய்து அவளையும் இங்கேயே வச்சுக்கோ, சாமினாலும் முடியல ஓடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக வந்துட்டு ஜிமின் கையில் இந்த ட்ராலியும் பிடிங்கிட்டு நான் இதை தள்ளிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பாருங்க எப்படி பாசமே இல்லாமல் விட்டுட்டு போகிறான் அப்படின்னோடனே ஜிமின் வந்து சிரிச்சுட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு சரி வா வா நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு எனக்கு அது வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பொம்மையை காட்டுறீங்க. ஜிமின் உடனே சரி வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அக்கா உங்களை பார்த்துட்டு பொம்மைலாம் எதுக்குடி அப்படின்னு எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்துட்டு என்னடியே ஆச்சு உனக்கு அப்படின்னா எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களுக்கு வாங்கி தரேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல பையனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக வரீங்க. ஜேகே அண்ணே ஐயோ அண்ணி இவளை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னோடனே மினி பார்த்துட்டு சத்தியமாக ஜேகே ரொம்ப கஷ்டம், நீ இவ தான் வேணும்னு சொல்லி போராடி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கில்ல சாவு அப்படி சொல்கிறாங்க. அண்ணி என்ன சாப்பிட விட்றீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே ஷாக்காக பார்க்குறான். ஜிமின் பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறான். நிஜம்மா ஜேகே சத்தியமாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம், எங்கள் அப்பா அம்மா இவளை கண்ட்ரோல் பண்ணுறக்கிட்ட அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எங்கள் அம்மா அப்பப்போ இவளை முறைக்கவும் தான் அவள் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாள், பட் இங்கே முறைக்கவும் ஆள்லையே அவ்வளோதான் மேடம் கையிலே பிடிக்க முடியாது, துள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூட சேர்ந்து ஒன்றுனா அவ்வளோதான் அமைதியாயிருவா. அதுக்கப்புறம் வந்து அவன் உன் கூட அட்டாச் ஆயிடுவா, இன்னும் அட்டாச் ஆயிடுவா. அப்படிங்கிறப்ப உனக்கு கண்ட்ரோல் பண்ண ஈஸியாக இருக்குது. இது இன்னும் பழகலை அப்படிங்கிறனால கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவள் கூட சேர்ந்து நீயும் போ அப்படிங்கிறப்ப அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னே சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் பின்னாடியே வரான். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் அக்கா அமைதியாக நல்ல மருமகளாக நிற்கிறா. நீங்கள் இந்த வீடு செம்மையாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு வாயை பேனு பொழக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சத்தியமாக அப்படி சொன்னாலும் ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு சரி உள்ளவா அப்படி சொல்லி கைப்பிடிச்சி உள்ளே கூட்டு போகிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் நீ செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறீங்க. அங்கே வாலில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ, அது வந்து ஜேகேவும் ஜிமின்னு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, இல்லை ஜேகே செம்ம அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு வாவ் செம்ம அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மாமா அதில் நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வெம்மா திரும்புறீங்க. ஜேகே வந்து உங்களை திருப்பிட்டு என்னையை மட்டும் சொல்லிட்டு அப்படின்னா ஏன் உங்கள் அண்ணன் தான் அழகாக இருக்காங்கன்னு சொன்னேன், இல்லை உனக்கு என்ன அப்படின்னு மாமா மாமான்னு கூப்பிடாது நீ ஜிமின்னே கூப்பிடுன்னு மாமான்னு தான் கூப்பிடுனாங்க வேறு ஏஜில் கூப்பிடுவாங்க வேறு எல்லாமே எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இன்னி ஒரு வார்த்தை மாமான்னு கூப்பிட்ற அளவு அப்படி சொல்லிட்டு பின்னாடி புலம்பிட்டே வரான். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அக்கா இவன் எனக்கு வேணாம் புலம்பிட்டே இருக்கான் அப்படின்னு மினி உங்களை பார்த்துட்டு அமைதியாக போ அப்படின்னு நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு அமைதியாக மேலே ஏறி போயிட்டீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கலாமா ஓகேவா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த ரூம்லாம் அழகாக இருக்குது எடுத்து வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஜேகே ஒன்று ட்ரெஸ்லாம் மட்டும் எடுத்து வைக்கலாம் என்ன அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தான் தனியாக பேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இது எதுக்கு தனியாக பேக் பண்ணுற அப்படின்னு ஹனிமூனுக்கு அப்படின்னு ஒன்று ஹனிமூனுக்கா இப்போயே போகிறோமா அப்படின்னு ஜேகே ஒன்று ஆமாம் அப்படிங்கிறான். நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு ஜேகே ஒன்று அது சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்தால் என்கிட்ட சொன்னாங்க போனோம் அப்படின்னு சரி எப்படி சொல்லிட்டீங்க. ஜேகே அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஜிவினும் உங்கள் அக்காவுக்கு கீழே ரெடியாக நின்றுருக்கானுங்க. 4 பேரும் போகிறோமா அப்படின்னு ஜேகே ஒன்று ஆமாம் அப்படி சொன்னோன்னே ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் இப்போ வந்து ஒரு பிளேஸில் போய் இறங்கிட்டீங்க. பார்த்துட்டு இந்த வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோமா அப்படின்னு ஆமாம் 1 வீக் இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு வீடு செம்மையாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு 4 பேர் ஒரே வீட்டில் இருக்க போகிறோமா அப்படின்னு ஜேகே வந்துட்டு இல்லைன்னு தலையாட்டுற. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்போ மினியை விட்டுட்டு நல்லாலாம் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் மினியோட கையை பிடிச்சிட்டிங்க. ஜேகே ஒன்று வேகமாக வந்து உங்களை பிடிச்சிட்டு இப்போ நான் அவங்க 2 பேர் இந்த பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, நம்ம இந்த வீட்டில் இருப்போம் அவ்வளோதான் அப்படின்னு ஆனாலும் நான் எங்கள் அக்கா விட்டு இருந்தது இல்லையா, நான் எங்கள் அக்காவை தான் திரும்ப உனக்கு கல்யாணம் பண்ணிட்டே வந்தேன், ஏன்னா அவள் கூட இருக்கலாம்னு சொல்லி தான் அதனால் நாங்கள் அக்கா விட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மினி கையை பிடிச்சிட்டே நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி அப்படி சொல்லி கேட்குறான். நீங்கள் ஒன்று ஆமாம் அவள் என்னை விட்டுட்டு வந்துடுவான்னு எனக்கு தோணுச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கேயே வந்துடலாம், அவள் கூடயே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி தான் திரும்ப நான் வந்தேன், மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் வரல, அதனால் நீங்கள் அக்கா கூட விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமின் சிரிச்சிட்டு சரிப்பா அப்படி சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு போகிறான். அண்ணா பைத்தியக்கார விட்றா அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு ஏன்டா அண்ணா நீ வேறு சாவடிக்கிற அவள் பண்ணுற பத்தாதுன்னு அப்படின்னு விட்றா சின்ன பிள்ளை தானே அப்படின்னு டே அவன் என் ஒய்ஃப்டா தயவுசெய்து எல்லாம் சேர்ந்து என்ன சவாடிக்காதீங்கடா விடுங்கடா நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களுக்கு திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டா. நீங்கள் ஜேகே நம்ம வந்து அங்கேயே இருக்கலாம் ஜேகே எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கலாம் ஜேகே அப்படின்னு இங்கே பாருவேன் 1 வீக் மட்டும் தான் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணி போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருப்பாடணும். நீங்கள் சரி அப்படின்னு ஜேகே ஒன்று அப்போ உனக்கு எனக்கு பிடிக்கலையா அவங்க அக்காக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு பிடிக்காம தான் உங்க கூட இந்த அளவுக்கு பேசுகிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சனால தான் நான் பேசுகிறேனே அப்படின்னு ஜேகே உங்களை பற்றி சிரிக்கிறான். உன்னை பார்த்து ஃபஸ்ட் டைமே எனக்கு பிடிச்சது தெரியுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு அப்பாடி இப்போ தாண்டி ஹாப்பியாக இருக்கேன் கூட நிஜமாலே உங்கள் அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆகி வந்தியோ கூட சேர்ந்து அப்படி சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க. நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே ஒன்று சரி வா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு நீங்களே சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ரூமுக்கு போயிட்டீங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறீங்க கிச்சனில் பார்த்தா சாப்பாடு ஜேகே நின்று சமைச்சிருக்கானுங்கன்னு ஆர்டர் போட்டிருக்கலாமே நீ எதுக்கு சமைக்கிற அப்படின்னு ஆர்டர்லாம் போட வேணாம் நானே சமைக்கிறேன் அப்படின்னு உனக்கு குக் பண்ண தெரியுமா அப்படின்னு ஜேகே ஒன்று ஆமாம் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க ஒன்று எனக்குலாம் குக் பண்ண தெரியாது எல்லாம் பார்க்காது அப்படின்னு உங்கள் அக்காக்கு அப்படின்னு அக்கா சூப்பராக பண்ணாங்க பட் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னு ஜேகே சரி வா சாப்பிட்லாம் அப்படி சொல்லி எடுத்து வைக்கிறான். நீங்கள் ஒன்று அக்கா கூட போய் சாப்பிட்லாமா அப்படின்னு இல்லை நம்ம 2 பேர் இங்கே சாப்பிட்லாம் அவங்க 2 பேர் அங்கே சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு ஏன் அப்படின்னு 1 வீக் 2 பேர் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு 1 வீக்கு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படி சொல்லி நீங்கள் டல்லான ஃபேஸில் கேட்குறீங்க. ஜேகே ஒன்று சரி நாளைக்கு மார்னிங் எல்லாம் ஒன்றா செஞ்சு சாப்பிட்லான்னு நீங்கள் சரி எப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்கா. நீங்கள் ஒன்று
ஜேகே இப்போ ஏன் நம்ம இவ்வளோ அமைதியாக 2 பேரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டே இருக்குங்க ஜேகே ஒன்று. இப்போ எதுக்கு நீ ஆடுற அப்படின்னு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு ஸ்விம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு ஒன்று. ஸ்விம் பண்ணவா அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே தெரியுமே அப்படிங்கிறீங்க ஜேகே ஒன்று. அதுக்கேண்டி இப்படி பேசுகிற அப்படின்னோடனே தெரியும் அப்படின்னா சரி வெளியே ஸ்விம் பண்ணலாம் அப்படின்னே இங்கே எங்கேப்பா ஸ்விம்மிங் பூல் இருக்குது கம்முன்னு இருப்பா அப்படி சொல்லிட்டு திரும்பி உட்காந்துருக்கு ஜேகே ஒன்று. அட வாடி அப்படி சொல்லி உங்களை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போகிறான்னு ஒன்று. ஜேகே எங்கடா கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லி புலம்பிட்டே வரீங்க ஜேகே ஒன்று. அம்மா சாமி புலம்பி தள்ளுறாப்பா அப்படி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போய் பார்த்தா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கா அப்படின்னு ஜேகே ஒன்று. இருக்குது அப்படின்னு. எங்கள் வீட்டிலலாம் இல்லை தெரியுமா நான் அத்தனை தடவை கேட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஜேகே ஒன்று. இதை கேட்டா அப்படின்னு. ஆமாம் கேட்டக்கு எங்கள் அப்பா எல்லாம் கடித்தம் மட்டும் சொல்லி அடிக்க வந்துட்டார் அது வேறு விஷயம். இங்கே நல்லா இருக்குது பசி குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஜேகே பார்த்து வேகமாக கேட்குறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு சரி அப்படி சொல்கிறான். இல்லை நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் நீ போய் மாற்றிட்டு வா அப்படின்னு. குளிக்கிறதுக்கு எதுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றணும் வா சர்ன்னு இறங்கிடுவோம் அப்படின்னு ஜேகே வந்து அவங்களை பார்த்துட்டு சர்ன்னு இறங்கிடுவோமா புரி இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வாங்கிட்டு போயிட்டீங்க. போயிட்டு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வரும். என்ன ஆடைடா இது இல்லை இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் போட்டுட்டு இதோடையெல்லாம் வெளியே போகணுமா ஐயோ எனக்கு இப்போ தான் நான் பொண்ணுங்கிற ஃபீலாக வருது அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து வார்ட்ரோப் எடுத்து போட்டு வெளியே வரீங்க. கடைசி பார்த்தா ஜேகே வந்து ஒரு பாக்ஸரோடு வந்திருக்கிறாள். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கண்ணு மூடிட்டு ஐயோ ஜேகே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகே சிரிச்சுட்டே வந்து உங்கள் ஐஸில் கையை எடுத்துவிட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு. என்ன இப்படி வந்து நிற்கிற ஐயோ இப்படிலாம் நிற்கக்கூடாது தப்பு 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 அப்படிங்கிற ஜேகே ஒன்று. முன்னாடி இப்படிலாம் நிற்கலாம் தப்பு இல்லை அப்படிங்கிறா நீ ஒன்று. தப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கும் கையை எடுத்துவிட்டாடா வாடி அப்படி சொல்லிட்டு என் ஃபஸ்ட்டு இறங்கிட்டான். நீங்கள் அந்த தண்ணியில் கால் வைக்க பார்க்குறீங்க அது செம்ம ஜில்லுன்னு இருக்குது. ஜேக்கை பார்த்துட்டு ஜில்லுன்னு இருக்கு நான் இறங்கல அப்படின்னா ஜேக்கை டக்குனு அவன் பிடிச்சி இழுத்துட்டான். நீங்கள் சரட்டுன்னு இப்போ மேலேயே விழுந்துட்டீங்க. அவன் அப்படியே அடியில் போயிட்டா நீங்கள் அவன் மேலேயே போய் விழுந்துட்டீங்க. நீங்களும் அப்படியே அடியில் போயிட்டீங்க. நீங்கள் வேமா புத்தகன்னு மேலே வந்துட்டீங்க. ஜேக்கை உங்களை பார்த்துட்டு விழுந்து சரிக்கான ஜேக்கை பார்த்துட்டு இதுக்கு இப்படி பண்ணி பயலே அப்படின்னு ஜேக்கை உங்களை பார்த்து சரி ஒன்றும் இல்லை கவுண்டவுன் அப்படி சொல்லி உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீங்களும் ஒரு விழா அமைதியாகிட்டு அம்மாடியே பக்குன்னு ஆயிடுச்சு அப்படின்னு ஜேக்கை உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் ஜேக்கை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னோடனே ஜேகே நீங்கள் போட்டு அந்த கோட் மாதிரி இருந்தது டக்குன்னு ரிமூவ் பண்ணுறோம். நீங்கள் ஒன்று ஜேகே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஜேகே கையை பிடிக்கிறீங்க. ஜேகே வந்து உங்கள் கையெல்லாம் பார்க்கல அவன் அதை கழட்டி தூக்கி இருந்தேன்னு பார்த்தா நீங்கள் அப்படியே வெறும் இன்னர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதை மட்டும் தானே போட்டு வர சொன்னேன் அது எதுக்கு போட்டு வந்த அப்படின்னு. ஜேகே எனக்கு ஷையாக இருக்குது நீ விடு அப்படின்னு நீங்கள் ஜேகே கையை பிடிச்சி தட்டுறீங்க. ஜேகே எடுக்கல நீங்கள் ஒன்று ஜேகே கண்ணை பொத்திட்டீங்க. கண்ணிலேருந்து கையெடுவேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை எடுத்துட்டா வந்து உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் அந்த சடன் ஆக்ஷன்லேயே ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகே அப்படி சொல்லி நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறீங்க. ஜேகே அவெல்லாம் டக்குனு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி பயங்கரமாக உங்களுக்கு லிப் கேஸ் பண்ணி அப்படியே உங்கள் டங்க்லாம் பைட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாறு இருக்குது. நீங்கள் ஜேகேன்னு சொல்லிட்டு அவனை புஷ் பண்ணுறீங்க. ஜேகே கவனிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு உங்களை அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூல் அப்படியே கொஞ்சம் லாஜாக சாஞ்ச மாதிரி அப்படியே அங்கே தள்ளிட்டு கூப்பிட்டு போகிறான்னு ஒன்று. ஜேகே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை போய் கிஸ் பண்ணிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு அவன் பொறுமையாக கிஸ் பண்ணிட்டு அந்த ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 18 வார்னிங் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் இங்கே இருந்தாச்சும் ஸ்கிப் பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜேகே அதையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அவனும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கள் உங்கள் கண்ணை வேகமாக பொத்திட்டீங்க. ஜேகே வந்துட்டு சிரிச்சிட்டே உங்களை கிஸ் பண்ணிட்டே வந்து உங்களை லைட்டாக அவனை சாஞ்ச மாதிரியே வச்சு அவன் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னு. எனக்கு இங்கே ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு பட் பாவி பிளானோடையோட கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்புறம் ஆன்லைன்லேயே 2 வருஷமாக பார்த்து லவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இதெல்லாம் எங்கெங்கே பண்ணணும் எப்படிலாம் ஆசை இருக்குது தெரியுமா ஒவ்வொன்றா வச்சு நிறைவேற்றுவேன் அப்படின்னு. அட பாவி ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிறது ஜேகே ஒன்று. அப்புறம் இதுக்கூட ஒன்று கல்யாணம் பண்ணி அவசரமாக கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. நடிப்புக்காரன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பிடிச்சி தள்ளுறீங்க. ஜேகே ஒன்று சிரிச்சுட்டு என்ன நடிப்புக்காரன் எல்லாம் உனக்கு தெரியும் தானே எனக்கு தெரியும் தான் பட் வேணாம் ஜேகே ஃபஸ்ட் டைமு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது ஜேகே அப்படின்னு. ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பொறுமை இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஐயோ வாட்டரில் வேணாம் ரூம் காய்ச்சி போகலாம் அப்படின்னு ஜேகே அதெல்லாம் முடியாது எனக்கு இங்கே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்சர்ட் பண்ணிட்டான். உங்களுக்கு கொஞ்சம் பகீர்னு ஆயிடுச்சு. நீங்கள் ஜேகே பிடிச்சிட்டு ஜேகே அப்படின்னு ஒன் செம்ம ப்ரெஷராக இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பொறுமையாக இன்சர்ட் பண்ணி அவன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொசிஷனில் முடிச்சிட்டான். நீங்கள் அவ்வளோதான் அங்கேயே டயர்ட் ஆகிட்டீங்க. ஆமாடி எனக்கு டயர்டாக இருக்குது எனக்கு இடுப்புலாம் வலிக்குது ஏன்டா அப்படி நின்றுட்டே பண்ண வச்சா தண்ணிக்குள்ள பைத்தியக்காரன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பிடிச்சி தள்ளுறீங்க. ஜேகே அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு திரும்பி உங்களை அண்டர் வாட்டருக்குள்ளே கூப்பிட்டு போய் அங்கேயும் ரவுண்ட் பண்ணுறோம். நீங்கள் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டீங்க. ஜேகே அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வந்து மேலே படுக்க வச்சுட்டான். நீங்கள் அவன் மேலே தான் படுத்துருக்கீங்க. ஜேகே பற்றி இங்கே இருந்து யாராச்சும் மாத்திர போகிறாங்க ஜேகே அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நான் தனித்தனியாக இருக்கலாம்னு சொல்லி தான் இப்போல்லாம் ரூம் போட்டேன் தெரியுமா அப்படின்னா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தெரியுது எல்லாம் ஃபுல்லாக பிளான் தான் அப்படின்னா. ஆமாம் ஃபுல்லாக பிளான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்களே என்னோட பிளான் எல்லாமே என்னோட பிளான் தான் அப்படின்னா. ஆமாம் எல்லாம் உன்னோட பிளான் தான் எப்படிலாம் என்ன இப்படி கவுத்து அப்படின்னாலும் ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு சொல்ல அப்படின்னா என்ன பண்ணுறது ஆன்லைனில் பார்த்தேன்டி அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு நானும் 2 வருஷமாக பேசினேன் எக்ஸ்பெக்டே பண்ணல தெரியுமா எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அக்கா பாப்பா பார்த்து நாட்டியாக சிரிக்கிறீங்க. ஜேகே ஒன்று இப்போ எதுக்கு நீ இப்படி ஒரு நாட்டியான ஸ்மைல் போட்டாரு
உங்கள் அண்ணன் ஃபோட்டோ வீட்டில் கட்டினதே நான் தான் அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆட்டிப்பான் இந்த வேலை நீ பார்த்தேன் அப்படின்னு. ஆமாம் நான் தான் எங்கள் வீட்லேயும் காட்டி உங்கள் வீட்டுக்கு ஃபோட்டோ அனுப்புறேன். இதான் உங்கள் அம்மா அப்பா நம்பர் கொடுத்தே. சரி சும்மா நார்மலாக யாரோ அனுப்புகிற மாதிரி அனுப்புவோமேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் பாட்டி ஃபோன்லேருந்து அனுப்புனேன். கடைசியில் பார்த்தா உங்கள் வீட்லேயும் பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்லேயும் பிடிச்சிருந்துச்சா. சரி பேச வருவாங்க, அவங்க பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதை வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா நீ அதுங்காட்டி இன்னொரு பிளான் போட்டு டக்குன்னு அங்கே என்ன கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கே ஷாக் தான் தெரியுமா அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு. எல்லாமே ஓ பிளானாக இருந்தாலும் பொண்டாட்டி இது என் பிளானாக தான் இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு. ஏன் ஜேகே திடீர்னு டக்குன்னு உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான் அப்படின்னு. அதை நான் தாண்டி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு. அதான்டா ஏன்டா அப்படின்னு. கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேன்னு நினச்சேன். ஏன்னா 2 வருஷமாக 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கோம். நம்ம லவ் வந்து நம்ம வீட்டுக்கு தெரியாமல் அரேஞ்ச் மேரேஜாகவே நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி வந்து அவங்க லவ் பண்ணுற அந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம 2 பேரும் அப்புறம் தான் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சா. அதனால தான் சரிமேன்னு பேசினேன். வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க, எங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. அதான் சரி மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு. ஆனால் செம்ம சர்ப்ரைஸ் தெரியுமோ, அதுவும் டக்குன்னு அங்கே உட்கார வச்சு நீ தாலி கட்டணும் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஜேகே உடனே பார்த்து சிரிக்கிறான். பட் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு தெரியுமா அப்படின்னு ஜேகே பார்த்துட்டு ஆமாவும் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்கன்னா நீ வந்து கொஞ்சம் கூட அதை வந்து பெருசாலாம் ரியாக்டே பண்ணல. நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு எப்போதும் போல பண்ணிட்டியா. எல்லாருக்குமே அது ஷாக் தான். ஏன்னா ஒயின் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு. 2 வருஷத்தில் 1 வருஷமாக உன்ட்ட கெஞ்சிருக்கேன்டி, ஆனால் அது இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது அப்படி சொல்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லும்போது ஜேகே திரும்பி வந்து நெக்லாம் கிஸ் பண்ணுறான். ஜேகே வேணும் ஜேகே அப்படின்னு. சரியாகவே நெக் கிஸ்லாம் பண்ணவே இல்லை, இதெல்லாம் என் ட்ரீம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு திரும்பி அவன் அங்கே ஒரு ரவுண்டு ஓட்டிட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அம்மா நீ டயர்டாக இருக்குது ஜேகே அப்படின்னு. சரி வா என் குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சாமி என்னை விடு சாமி நீ போய் கூலி நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. ஜேகே ஒன்று இல்லைன்னு சொல்லி திரும்பி உங்களை ரெஸ்ட் ரூம் கூட்டு போய் அங்கே ஒரு ரவுண்டு ஓட்டிட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு டயர்ட் ஆக்கிட்டேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுத்து நல்லா தூங்கிட்டீங்க. ஜேகே வந்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்கள் அக்கா சமைச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறா. நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு என்னடி அப்படின்னு அப்படியே சாப்பிட வாடி அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜேகே ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. உங்களால் நடக்கவே முடியல. ஜேகே தான் உங்களை கஷ்டப்பட்டு நடக்கலாம் வச்சுட்டு இருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு இப்படியே இப்படி போய் நான் முன்னாடி நிற்பான். அவன் என்ன நினைப்பா என்னை பார்த்து நீயே யோசி அப்படின்னு ஜேகே நல்லா ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான். நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்டு ஃபவுண்டேஷன்லாம் கரெக்டாக தானே போட்டேன், எனக்கு கண்ணாடி வேறு மயிறு நீ பார்க்கவே விடலடா தயவுசெய்து சொல்கிறா அப்படின்னு ஜேகே. ஃபவுண்டேஷன்லாம் கரெக்டாக போட்டுருக்கேன், ஒரு ஹிக்கீஸ்குள்ளே வெளியே தெரியல அப்படின்னு ஜேகே ஒன்று கூட தெரில அப்படி சொல்லிட்டான். நீங்களே சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து சாப்பிட உட்காந்தோன்னே ஜிமின் ஆப்போசிட்டில் உட்காந்தாப்பா. ஜிமின் உங்களை பார்த்து சிரிச்சிட்டா ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலாம். எப்போ போல நார்மலாக உட்காந்துட்டான். உட்கா உங்களை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னோடனே ஏன் அப்படின்னோடனே வா ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னே. ரெஸ்ட் ரூம் தனியாக அப்படி ஏன் என்னையே கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். அவங்க அக்கா பார்த்து சிரிச்சிட்டு அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் திரும்பி அமைதியாக உட்காந்துட்டாங்க. எதுக்கு அவன் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்றான் கூப்பிட்டா போடி அப்படி சொன்னேன். நீங்கள் சரி வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா கூட ரெஸ்ட் ரூம் பண்ணுங்க. உட்காந்து எனக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கூட அப்படி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னே. ஃபவுண்டேஷனா எதுக்கு யூஸ் பண்ணணும், நான் பார்க்கவே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னே. இருக்கேன் இந்த இக்கீஸும் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் மறைச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஜேகே போட்டு விட்டானே அப்படி சொல்லி உங்கள் அக்காண்ணே போட்டு விடவே இல்லடி ஏமாற்றிட்டாண்டி ஒன்னே அப்படின்னா உங்கள் அக்காவை பார்த்து நீங்கள் அக்கா அப்படின்னானே சரி போட அப்படி சொல்லி உங்கள் அக்கா ஃபவுண்டேஷன் கொடுத்தா அவள் போட வச்சுட்ருக்கா. நீங்களும் போட்டுட்டு எனக்கு முன்னாடியே கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது நீ போ அப்படின்னா அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு விட்றா. நீங்களும் சிரிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க. நீங்கள் ஜேகே பார்த்து முறைச்சிட்டீங்க. ஜேகே ஒன்று என்னாச்சு ஏன் மறைக்கல அப்படின்னானே. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு கடுப்பாக இருந்துச்சு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அக்காவனே ஏன் இறி கொஞ்சம் நேரம் பேசினா அப்படின்னா ஒன்றும் வேணாம் நான் தூங்க வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக போகிறீங்க. ஜேகே வந்து உங்கள் அக்கா பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை நீ போய் சமாளி அப்படின்னோடனே ஜேகே சரி அப்படி சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு வந்துட்டு என்னாட்டி ஆச்சு அப்படி சொல்லும்போது நீங்கள் ஜேகே பட்டு அடிக்கிறீங்க. ஜேகே அடி வாங்கிட்டு அம்மாடி வலிக்குதுரி அடிக்காதிரி ஓடுறான். நீங்கள் ஜேகே துரத்து அடிக்கிறீங்க. ஜேகே ஓடாதுட்டி வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடுறா அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பிடிச்சிட்டு சரி வேணா அடிச்சுக்கோ அப்படின்னு. ஏன்டா அப்படி பண்ண ஃபவுண்டேஷன் போட்டு விட்றேன்னு சொன்னால் தானே அப்படின்னு போட்டு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறானுங்க. பற்றி எதுக்கு இவ்வளோ கேவலமாக சிரிக்கிற அப்படின்னு. இல்லடி நீ என்னோடது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணணும்னு தோணுச்சா. பட் அது வந்து தாலி வேறு நீ வேறு இப்படி ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சு மறைச்சிக்கிற அது வேறு வெளியே தர மாட்டேங்குது. யாருமே தாலி கட்டலாம் அவர் எப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு. அது வேறு வெளியே தரலையா நீ என்னோடதுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு தான் அவன் கொஞ்சம் ஹெக்கிஸ் அதிகமாக கொடுத்தது அப்படியே வெளியே காட்டா முடிவு பண்ணுறேன். நீ காட்டா ஏன்டா என்னை அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு. என்ன பண்ணுறட்டி இது அசிங்கம்னு சொல்கிற அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறாங்க. ஒன்று பேசியே சமாளிக்காத போது மூஞ்ச மாற்ற அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அடிக்க போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு சரி விடு அப்படி சொல்லிட்டு உங்க கூட விளையாண்டுட்டு இருக்கா. நீங்கள் ஒன்று ஜேகே பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே ஜேகே அப்படின்னு. ஜேகே உங்களை பார்த்துட்டு மறந்துட்டு இல்லையா இன்னும் நீ அப்படின்னானு. எங்கே மறக்கும் எதுவுமே மறக்கல இல்லாமல் ஞாபகம் இருக்குது அப்படின்னானு. அப்புறம் ஏன்டி மார்னிங்கில் விஷ் பண்ணல அப்படின்னானு. நீ ரொம்ப எதிர்பார்த்து தானே அப்படின்னு ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நேற்று அதுக்காக தானே பண்ண உன் பர்த்டே கிஃப்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்ட தானே அப்படி சொல்லிட்டு நீ ஜேகே அடிக்க போகிறீங்க. ஜேகேன்னு நீ தானே சொன்னேன் உன் பர்த்டேக்கு கிஃப்டான ஒரு நாள் அதை தரேன்னு அதுக்காக தான் அப்படின்னா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அதான் எடுத்துக்கிட்டே கேட்காமலே எடுத்துகிட்டு நானே பர்த்டே கிஃப்ட்டை தந்துருப்பேன் அப்படின்னு கிழிச்சிருப்பேன் அப்படி சொல்லி ஜேகே வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்கிறீங்க. ஜேகே திரும்பி உங்களை சிரிச்சிட்டே ஹக் பண்ணுறாங்க. ஜேகே பார்த்துட்டு உனக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா. ஜேகே என்ன அப்படிங்கிறா. நீங்கள் வேகமாக போய்ட்டு உங்கள் கபோர்ட்லேருந்து திங்ஸ் மட்டும் எடுத்துருவீங்க. ஜேகே என்னடி இது கொண்டு பெட்டி அப்படின்னா உனக்கு தான் கிஃப்ட் அப்படின்னு. ஜேகே அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ரிங் இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே எப்போவுமே என் கூட இப்படியே இருப்பேன்
உன் கூட லைஃப் லாங் உன்னோட பொண்டாட்டியும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லி இந்த ரிங்கை காட்டுங்க ஜேகே உங்களை பார்த்துட்டு. ஒரு வழியாக ப்ரப்போஸ் பண்ணிட்டே அப்படின்னு. ஆமாம், இந்த 2 வருஷத்தில் நீ தான் எனக்கு நிறைய தடவை பண்ணியிருக்க. எனக்கு சரியாக பண்ண தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு ஜேகே அந்த ரிங் எடுத்து உங்கள் கையில் ஒன்று போட்டுவிட்டு அவன் வந்து உங்ககிட்ட ரிங் கொடுக்குறான். நீங்கள் திருப்பி எடுத்து அவன் கையில் போட்டுவிட்டு ஹாப்பியாக அப்படின்னு ஜேகே ஒன்று ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த மாதிரி ரிங் போட்டு கல்யாணம் பண்ணணுங்கிறதும் ஒரு ஆசை தான் அப்படின்னு. அதான் தெரியுமே உங்கள் ஸ்டைல் மேரேஜ் உனக்கு பிடிக்கும், எங்கள் ஸ்டைல் மேரேஜ் எனக்காக பண்ணேன், அதான் உனக்காக இதை நான் பண்ணேன் அப்படின்னு ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு அழகாக இருக்கு பொண்டாட்டி அப்படி சொல்லி இந்த ரிங்கை பார்த்து சிரிக்கிறானுங்க. ஜேகே பார்த்துட்டு ரிங் மட்டும்தான் அழகாக இருக்கா அப்படின்னு ஜேகே உன்னை பார்த்துட்டு ஐயோ நீ அழகாக இருக்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வரான்னு. ஐயோ சாமி போதும் நான் டயர்டாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஓடுறீங்க. ஜேகே உங்களை பின்னாடியே துரத்திட்டு வரோம். நீங்களும் ஜேகே ஓடிட்டே வெளியே வந்துட்டீங்க. அக்கா உங்களை பார்த்துட்டு எதுக்குடி ஓடிக்கிட்டே இருக்காது என்ன சும்மா தான் இன்றைக்கி ஜேகேக்கு பர்த்டேல அதான் கிஃப்ட் பண்ணேன் அதான் சரின்னு சொல்லிட்டு துரத்திட்டு வரான் அப்படின்னு. ஜிமின் வந்து சிரிச்சிட்டு ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு. டே அண்ணா மறந்துட்ட தானே அப்படின்னு. ஐயோ மறக்கலடா, சரி ஒயன் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறோன்னு சொல்லி வெயிட் பண்ணேன் அப்படின்னு. நடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு வேமா எல்லாம் வந்து ஜிமினை பிடிச்சி கலாய்ச்சிட்ருங்க. ஜிமின் சிரிச்சிட்டே போய் கேக் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஐயோ நான் கேக்கே மறந்துட்டேன் அப்படின்னு. ஜிமின் பரவாயில்ல இந்த கேக்கே வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேக்லாம் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஹாப்பியாக அப்படின்னு. ஹாப்பி அப்படின்னா இந்த வருஷம் பர்த்டேக்கு நான் கூட இருந்துட்டேன் அப்படி சொன்னேன். ஜேகே உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அக்கா ஒன்று கல்யாணம் ஆச்சு, அப்போ இப்போ தானே உங்க கூட இருக்க முடியும், நீ என்னமோ இத்தனை வருஷமா அதெல்லாம் உனக்கு எப்படி ஜேகே பர்த்டே தெரியும் அப்படி சொல்லி உங்கள் அக்கா உங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு நானும் ஜேகேவும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தோம், இது லவ் டு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா உங்கள் அக்கா உங்களை பார்க்குறோம். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் கூட இல்லை, சடன் மேரேஜ் என்னை பொறுத்த வரைக்கும், பட் இவனை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு லவ் பண்ணியா என்ன அதுவும் சவுத் கொரியாவுக்கு ஜேகே வையோ அப்படி சொல்லி உங்கள் அக்காவே ஷாக் ஆக்குறானுங்கன்னு. ஆமாம், அப்போ எனக்கும் ஜிமினுக்கும் நடந்தது நார்மல் கல்யாணம் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா கரெக்டாக இருக்கிறானே. உங்களுக்கு யாருடி நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு ஜிமினுக்கு உனக்கு கல்யாணம் ரீசனே நான் மட்டும்தான் அப்படின்னு. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அண்ணி சத்தியமாக இதில் என்னோட பிளான் எதுவுமே இல்லை, அது ஃபுல்லாக உங்கள் தங்கச்சியோட பிளான் தான், இந்த கல்யாணம் மட்டும்தான் என் பிளான் அப்படின்னு. அதாவது உங்கள் பிளானில் நாங்களாம் தெரியாமல் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான். ஆமாண்டா அண்ணா, ஆனால் பார்த்தியா அவன் லைஃப் பார்ட்னர் கரெக்டாக என் பண்ணி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு தெரியாமல் லவ் பண்ண அப்படி சொல்லி உங்கள் அக்கா உங்களை அடிக்க துரத்துறாது, ஆன்லைனில் லவ் பண்ணியிருக்கா அப்படி சொல்லி அவளை துரத்துறா. நீங்கள் வேகமாக ஜேகே சுற்றி வரீங்க. ஜேகே வண்டி பிடிச்சிட்டு டே அண்ணா தயவுசெய்து ஒய்ஃபை போடுறா, என் ஒய்ஃப் அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டே இருக்கான். உடனே ஜிமினை பிடிச்சிட்டு ஏன்டி அடிக்க போகிறேன் அப்படின்னு பாரு எப்படிலாம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா அப்படின்னு. இப்போ என்ன நான் திருட்டுத்தனம் பண்ண தான் உனக்கு நல்ல பிரச்சனை கிடச்சிருக்கா போது நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காட்டு நீங்கள் பஞ்சாயத்துக்கு தான் பாருங்க. அக்கா உங்களை சிரிச்சிட்டு எப்படி பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங் இதில் என்ன ஸ்டோரி இருக்கும்னு எனக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மஸ்ட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நான் வந்து உங்களெலாம் மிஸ் பண்ணிட்டேன் அந்த கமெண்ட்டில். உங்கள் கமெண்ட் செக்ஷனை பார்த்தா தான் இப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ரீசனால் தான் நான் வீடியோ போடலை. இன்னும் பேரும் கரெக்டாக போடுவேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இன்னும் சரியாகலை. ஆனால் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஹாப்பி ஜங்குக் டே. ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.